ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானுக்கும் அதையும் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ஒரு சீரியஸான டாபிக்கு. என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்காக நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட்டை போவோம். ஆனால் அங்கே போய் கூட கொஞ்சம் பிரச்சனை வந்த கதை தான் என்னோட கதை. இப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ என் கையில் வந்து நிறைய எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. வாங்க டேரெக்டாக வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி என்னன்னா, இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என் ஃபேஸில் வந்து நிறைய ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்கும். அந்த ஸ்கார் எதனால வந்துச்சுன்னா, என்னோட காலேஜ் டைமில் வந்து நிறைய பிம்பிள் வரும். அந்த பிம்பிள் எல்லாத்தையும் நான் தொட்டு தொட்டு அமுக்கி அமுக்கி அது எல்லாமே ஒரு மாதிரி குழி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப வருஷமாக நானும் சரி பண்ண ட்ரை பண்ணேன். நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தேன். நிறைய எக்ஸ்டர்னலாக க்ரீம்லாம் யூஸ் பண்ணேன். பட் எதுவுமே அது ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ அதுக்காக சரி ஃபைனலாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டில் போய் நம்ம பார்த்துடலாம் அப்படின்ட்டு இங்கே என் மதுரையில் ஒரு ஃபேமஸான டெர்மட்டாலஜிஸ்ட் தான் எனக்கு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கள போய் பார்க்கலான்ட்டு டிசைட் பண்ணேன் நானும். சரின்ட்டு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஈவினிங் மதியம் டைம் போல் போயிருந்தேன். போனப்போ நல்லா ரஷ்ஷாக தான் இருந்தது. எனக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டோக்கன் நம்பர் வந்தது. டாக்டர் வந்து உள்ள கூப்பிட்டாங்க. போய் பார்த்தேன்னா, பார்த்ததும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய தழும்பு மாதிரி இருக்கு ஃபேஸ்ல. இதெல்லாமே சரி பண்ணணும். பட் அங்கங்க ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே இது உங்க ஏஜ் என்னன்னு கேட்டாங்க. வெயிட் என்னன்னு செக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முகத்துக்கு தான் நான் போயிருந்தது. பட் ஆனால் அவங்க முகத்தை விட்டுட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க தலையில வந்து முடி முடி ஹேர் ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல இவ்வளோ முடி கம்மியா இருக்கு. ஸ்கின்னு ட்ரையா இருக்கு. உங்க கையெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நான் சொன்னேன். எனக்கு இது மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மற்றது பார்த்துக்கலாம் டாக்டர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க ஓகேன்ட்டு என்னோட ஸ்கின்னை வந்து அவங்க லைட்டாக தொட்டு தான் பார்த்தாங்க. பட் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து லேசர் தான் பண்ணணும். லேசர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மைக்ரோ நீட்லிங்னு சொன்னாங்க. அது பண்ணலாம். அது போக இன்னும் 2, 3 பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே. பட் எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். இப்போ ஷார்ட் டேர்ம்ல வந்து சரியாகிற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலா க்ரீம் அப்ளை பண்ணீங்கன்னா எதுவுமே சரியாகாது. நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போனா தான் இது வந்து க்யூர் பண்ண முடியும். அப்படி பண்ணாலுமே ஒரு 90% தான் இது வந்து சரி பண்ண முடியும். இந்த டெக்ஸ்சர் வந்து அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நமக்கு ஏதோ ஓரளவுக்காச்சும் சரி பண்ணலாமேன்னு நினைச்சுட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்க ஹேர் ஃபால் இங்கெல்லாம் வந்து முடி கம்மியா இருக்கு, முடி கொட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமா டாக்டர் எனக்கு முடி கொட்டியிருக்கு. பட் அதுக்கான சீரம்ஸ்லாம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அயர்ன் டேப்லெட்லாம் எடுத்துக்கிறேன். அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அப்ப சீரம் உங்களுக்கு வேணாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சீரம்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கு வந்து 2, 3 க்ரீமு, டேப்லெட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது எதனால வருதுன்னு நான் கேட்டேன் நான். அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, இது வந்து உங்க ஸ்கின் டைப் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கு. உங்க ஏஜுக்கான சயின்ஸ் தான் இது. நீங்க வந்து இப்பலேருந்தே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஃபியூச்சர்ல வந்து உங்க ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னோட ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு. உங்க ஏஜுக்கான சயின்ஸ் தான் இதெல்லாம். அதனால இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வந்து அட்வான்ஸா வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே உங்க ஸ்கின் கலரும் இம்ப்ரூவ் ஆகும். உங்க ஸ்கின் டெக்ஸ்சர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிரும்னு சொன்னாங்களா. அவங்க சொன்னதுமே எனக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு. சரின்ட்டு நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டு அதோட காஸ்ட் என்னன்னு கேட்டேன்னா, அவங்க சொன்னாங்கன்னா, ஃபேஸுக்கு மட்டும் பண்றதுனா வந்து அரௌண்ட் 4000 ஆகும். நெக்குக்கும் சேர்த்து பண்றதா இருந்துச்சுன்னா 6000 ஆகும் ஃபார் ஒன் சிட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பவே யோசிச்சேன், ஐயோ இதுக்கே இவ்வளோ காசு ஆகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், வேணாம் டாக்டர் இப்போதைக்கு வந்து நெக்ஸ்ட் நாள் க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஒரு 1 மந்த்துக்கு ட்ரை பண்ணுறேன். அது எனக்கு எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு லிஸ்ட் ஆஃப் மெடிசின்ஸு, டேப்லெட்ஸ்லாம் நிறைய நிறைய எழுதி குடுத்துருந்தானுங்க எனக்கு. அதுக்கப்புறம் வெளியில போய் கொஞ்ச நேரம் உட்கார சொன்னாங்க. உட்காந்ததுக்கப்புறம் ரிசப்ஷன்ல வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதும் என்னோட அந்த ஃபைல பார்த்தாங்க. ஃபைல பார்த்தீங்கன்னா, அதிலேயே ஒரு நிறைய டேப்லெட்ஸ்லாம் எழுதியிருந்தாங்க. காட்டுறேன். பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட நேமு, டாக்டர் நேம்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. பட் இவ்ளோ குடுத்துருந்தாங்க எனக்கு. நெறைய குடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து என்னென்ன ஆக்னி ஸ்கார்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அது ப்ரைஸ்லாம் எழுதி
3500 அப்படின்னு சொல்லி எத்தனை சிட்டிங் வரணும், நான் என்னோட ஸ்கின்னோட டைப்பு அந்த கன்சர்ன் பார்த்துட்டு எத்தனை சிட்டிங் ஆகும் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அங்க போனோம்னா குறைஞ்சது நம்ம 3 சிட்டிங் 4 சிட்டிங்க்கு நம்ம இழுத்து அடிச்சுருவாங்க. ஸோ அதுக்கே நமக்கு 20,000 ஆயிரும். அதனால நான் வேணான்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்க ரிசப்ஷன்ல கூப்பிட்டு டேப்லெட்ஸ்லாம் ஒவ்வொன்னா எடுத்தேன். ஏன்னா டாக்டர் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அவங்க குடுத்த டேப்லெட்ஸ் எல்லாமே எல்லாமே அடுக்கி வச்சுட்டாங்க. அடுக்கி வச்சுட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டேன் நானு. அவங்க சொன்னாங்க 5000 சம்திங் எவ்வளோ சொன்னாங்க. அரவுண்ட் 5500 சம்திங் எவ்வளோ வந்துச்சு. எனக்கு உடனே ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. ஐய்யயோ! என்னடா இவ்ளோ சொல்றாங்களேன்ட்டு. நான் சொன்னேன், "என்ட்ட அவ்ளோ காசு நான் அவ்ளோ அமௌண்ட் கொண்டு வரல. இந்த 3000 தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன டேப்லெட்ஸ் வருமோ அத மட்டும் குடுங்கன்னு" சொன்னேனா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன டேப்லெட் இருக்குன்னு என்ட்ட ஆக்சுவலி இருந்தது. பட் எதுக்கு அவ்ளோத்தையுமே எதுக்கு நம்ம வாங்கணுன்ட்டு எனக்கு அப்பதான் லைட்டா ஸ்ட்ரைக் ஆனது. ஸோ என்னென்ன மெடிசின் இருக்குன்னு சொல்லி அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தத பார்க்க ஆரம்பிச்சேன். ஆ ஆக்சுவலி இது என்னன்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லி தான் நான் இந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அவங்க என்னென்ன கிரீம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அவங்க என்னென்ன மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், என்ன மாரி டேப்லெட்ஸ், கிரீம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின். அவங்களுக்கு வந்து அது பயங்கரமா செட் ஆச்சு. செட் ஆகி அவங்களுக்கு அது ரிசல்ட்டும் தெரிஞ்சுச்சு. ஸோ அவங்க அத எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணனால தான் நான் அவங்கள பார்க்க வந்தேன். ஆனா பார்த்தா, அவங்களுக்கு என்னென்ன கிரீம் குடுத்துருந்தாங்களோ, அதே கிரீம் தான் எனக்கும் குடுத்துருக்காங்க. அதே மாய்ஸ்சரைசர், அதே சன்ஸ்கிரீன், அதே ஃபேஸ் கிரீம் எல்லாமே அதே தான் குடுத்துருந்தாங்க. நான் அப்பவே யோசிச்சேன், அவங்க ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின். அது எப்படி ஒண்ணா மேட்ச் ஆகும்? அப்ப அவங்களுக்கு ஒத்துக்கிறது எனக்கு எப்படி ஒத்துக்கும்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து 2 இன்டேக்கான டேப்லெட்ஸ் குடுத்தாங்க. ஒண்ணு வந்து வைட்டமின் சியும், இன்னொரு வந்து ஒரு டேப்லெட் குடுத்துருந்தாங்க. அது 2ம் ஓகே வாங்கிக்கலான்னு வாங்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு 3 கிரீம் குடுத்துருந்தாங்க. இந்தா 3 எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதுக்காக ஒரு 3 கிரீம் குடுத்துருந்தாங்க. ஒரு கிரீம் வந்து நம்ம நெக்குக்கு இந்த மாரி இந்த இடத்துல, இங்க நெக்கு, முட்டிக்காலுக்கு இங்க இருக்க டார்க்னஸ்க்காக ஒரு கிரீம் குடுத்துருந்தாங்க. அடுத்து ஒரு கிரீம் குடுத்தாங்க. இது வந்து என்னன்னா, ப்ளூமிஷ்ன்னு சொல்லி இந்த கிரீம். இது இது என்ன சொன்னாங்கன்னா, இத வந்து கொஞ்சமா எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, 1 மணி நேரம் காய விட்டுறணும். காய விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, சோப் போடக்கூடாது. நல்லா வாட்டர்ல வச்சு வாஷ் பண்ணிட்டு, இந்த கிரீம் போட சொன்னாங்க. இந்த கிரீமோட நேம் வந்து கிளாமஸ். பாருங்க. கிளாமஸ். இந்த கிரீம் போட சொன்னாங்க. சரி, ஓகே. இது 2மே வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கும்னு சொன்னாங்க. இது எதுக்குன்னா, நம்ம ஸ்கின் வந்து லைட்டன் பண்றதுக்கு, ஸ்கின்ல இருக்க டார்க்னஸ், பிக்மென்டேஷன் எல்லாம் சரி பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது யூஸ் பண்றதுனால நோஸ்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ்லாம் கம்மியாகும்னு சொன்னாங்க. ஓகே, இதையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அது வந்து மேக்ஸ் ரிச் சம்திங் மாய்ஸ்சரைசர் சொன்னாங்க. அது வந்து ஆல்ரெடி எங்க அம்மாட்ட இருக்கு. எங்க அம்மா தான் அத ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கட்ட இருக்கனால சரி வேணான்ட்டு விட்டுட்டேன். அடுத்து இன்னொரு சோப் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதே சோப் தான் எங்க அம்மாவுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுக்கு அவங்களுக்கும் ஆல்ரெடி நான் நெறைய பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன்னா, சோப் யூஸ் பண்றது கிடையாது. அதனால எதுக்கு சோப் வாங்கணுமேன்ட்டு சோப் வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அந்த சன்ஸ்கிரீன் காட்டுறேன். இதுதான் அந்த சன்ஸ்கிரீன். பாருங்க. ஹனி சன் போட்டிருக்கா? இந்த சன்ஸ்கிரீன் தான் எங்க அம்மாவுக்கும் குடுத்திருந்தாங்க. சரின்ட்டு ஓகே. இது ஆக்சுவலி இது வந்து ஃபேஸுக்கு போட சொல்லி தான் குடுத்தாங்க. ஆல்ரெடி நான் வந்து வேற சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே. இது வாங்கி டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா டெர்மடாலஜிஸ்ட் குடுத்தது கண்டிப்பா நம்ம ஸ்கின்க்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு நெனச்சுட்டு இதையும் வாங்கிட்டேன் நானு. இது வந்து SPF 50+ தான் இருந்தது. சரி, பரவால்ல. இது வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன குடுத்தாங்க, அவ்வளோதான். இவ்வளோ இது குடுத்தாங்க. இது எல்லாமே அரவுண்ட் 5000 கிட்ட வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, வெறும் 2 டேப்லெட்ஸு, 3 கிரீம் மட்டும் கிரீமும் அப்புறம் இந்த சன்ஸ்கிரீன். இத மட்டும் வாங்கிட்டு 4000 சம்திங் வந்தது. அத மட்டும் பே பண்ணிட்டு, இந்த டாக்டர் ஃபீஸோட சேர்த்து பே பண்ணிட்டு வந்துட்டேன். வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்து அ ஆஃப்டர்நூன் போனேனா, போயிட்டு ஈவினிங் வந்து இல்ல நைட்லேருந்து டேப்லெட் கன்டின்யூ பண்ணலாம்னு நெனச்சேன். சரி, வந்ததும் நைட்டுக்கு ஒரு டேப்லெட் குடுத்துருந்தாங்க. மார்னிங் மட்டும் தான் விட்டமின் சி போடணும். ஸோ நைட்டுக்கு போட வேண்டிய டேப்லெட் எடுத்து போட்டுட்டேன். போட்டுட்டேன்னா, அடுத்த நாள் வந்து வைட்டமின் சி டேப்லெட்டும் போட்டேன். ஒரு 1 டே கிட்ட நல்லா இருந்துச்சு. அதே மாரி அவங்க குடுத்த அந்த கிரீம் எல்லாமே போட்டேன் நான். போட்டுட்டு ஒரு 2 டேஸ் மட்டும் தான் என் ஸ்கின் கொஞ்சம் நார்மலா அப்பதான் நான் நெனச்சேன், ஆஹா! போட்டதுமே நல்லா இருக்கு. நமக்கு நல்லா ஸ்கின் நல்லா செட் ஆகுது அப்படின்ட்டு. பார்த்தா ஒரு 2 டேஸ்ல என் மூஞ்சில அப்படியே ஒரு ரேஷஸ் ஸ்கின்ன தொடக்கூட முடியல.
அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு என் லைஃப்ல இப்படிலாம் வந்ததே கிடையாது எனக்கு. அப்படி ஒரு ரேஷஸ் நான் ரொம்ப பயந்துட்டேன் நானு. ஐய்யயோ! என்னமோ எனக்கு மேல அரிப்பூச்சி ஏறுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பொறி 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 பொறியா ஆயிடுச்சு எனக்கு. என்னோட நார்மல் ஃபேஸ் வாஷ் கூட என்னால போட்டு கழுவ முடியல. அந்த அளவுக்கு பொறி பொறியா ஆகி, ஃபேஸ் ரெட் ஆகி, ஒரு சன்ஸ்கிரீன் போட முடியாம, மாய்ஸ்சரைசர் போட முடியல. எதுவுமே போட முடியாம ஆயிருச்சு எனக்கு. பயங்கரமா ரெட் ஆக ஆரம்பிச்சுருச்சு என் ஸ்கின். மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பழுத்து போய் இருந்துச்சு பயங்கரம். அந்த என்னோட என்னோட ஃபேஸ என்னாலே பார்க்க முடியல. ஃபோட்டோ கூட என்னால அந்த டைம்ல எடுக்க முடியல. பயங்கரமா இருந்தது. வீடியோ கால்ல பார்த்தா கூட அது அப்படியே அப்ரப்ட்டா தெரியுது. அந்த அளவுக்கு என் ஃபேஸ் ரொம்ப ஒரு மாரி பொறி பொறியா ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணிட்டேன், அவங்க குடுத்த அந்த கிரீமு, டேப்லெட் எல்லாமே ஒரு 2 டேஸ்க்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு தோணல. இதனால தானா இதுன்ட்டு எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு தோணல. நான் என்ன பண்ணேன், சரி நான் நான் வேற எதுவோ ப்ரான் சாப்பிட்டது தான் நமக்கு ஒத்துக்கலையோன்ட்டு, மறுபடியும் நான் டேப்லெட்லாம் நான் கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். 3, 4 நாளைக்கு டேப்லெட் போட ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா, அந்த டேப்லெட் இருக்குல்ல, எதுக்கும் நம்ம போய் நெட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு டேப்லெட்ட போய் போட்டேன். பார்த்தா, அந்த டேப்லெட்டோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் இது. அதுல போட்டிருக்காங்க அதெல்லாம். இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாரி சைட் எஃபெக்ட்ஸ் ரேஷஸ், இச்சினஸ், ரெட்னஸ்லாம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. நாசியா, டயரியா இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அத நான் பார்க்காமலே இந்த டேப்லெட்ட வாங்கி போட்டுட்டேன் நானு. ஐய்யய்யோ! நான் இருக்கிற மூஞ்சிக்கு நம்மளே கெடுத்துக்கிட்டோமேன்ட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். விட்டுட்டு ஒரு 2, 3 டேஸ்க்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். டேப்லெட்டு சரி அந்த கிரீம் எதுவுமே போடுறதே இல்ல. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே விட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்துட்டேனா, ஆனா ஃபேஸ் அந்த டேப்லெட் ஸ்டாப் பண்ணதும் ஃபேஸ்ல இருக்கிறது வந்து கம்மியாகல. அது அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அத சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாமேன்ட்டு, அந்த டாக்டர் ஷர்மிகா இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன அந்த ஆறுமுகம் ஃபேஸ் பேக் அது ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். அதுல வந்து குப்பைமேனி இருந்துச்சு. ஸோ குப்பைமேனி வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. அது ஒரு ஆன்டி பாக்டீரியல் மாதிரி. நம்ம ஸ்கின் ரேஷஸ்லாம் வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சின்னதுலயே யூஸ் பண்ணியிருப்போம்ல, ஸோ அத ட்ரை பண்ணலாமேன்ட்டு கடைக்கு போய் மெனக்கெட்டு இதுக்காக வாங்கி எல்லாத்தையும் குழப்பி டெய்லி காலையில நைட்டு காலையில நைட்டுன்னு ஒரு வாரம் ஃபுல்லா போட்டேன் நானு. போட்டதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆச்சு. என்னால சன்ஸ்கிரீன் கூட போட முடியல. அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு ஸ்கின்னு. ஆனா நல்ல வேளை அது எந்த ஒரு தழும்பும் ஒரு ஸ்கார் மாதிரி பிக்மெண்டேஷன் எதுவுமே குடுக்கல எனக்கு. அப்படியே பம்ப்ஸ் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் போயிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் போடுறதே கிடையாது. அப்படியே விட்டுட்டேன் நான். அந்த டேப்லெட் கவர்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டேன். இந்த கிரீம் மட்டும் 3 கிரீம் மட்டும் வச்சிருந்தேன். இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணேன். இந்த சன்ஸ்கிரீன் என்ன ஆச்சுன்னா, இது மூஞ்சில போட்டேன் பாருங்க. போட்டதும் பயங்கர ஆல்ரெடி எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். நான் அக்வாலஜிக்காவோட சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் புதுசா ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணி, இருக்கிறது பத்தாதுன்னு மூஞ்சி பயங்கர ஆயிலியா ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இந்த சன்ஸ்கிரீன் வந்து நான் ஃபேஸ்க்கு போடுறதே கிடையாது. நீங்களும் பார்த்துக்கோங்க இந்த சன்ஸ்கிரீன். பொருள் இருக்கிறதெல்லாம் சரி வாங்கின காசுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சேன்ட்டு ரொம்ப கவலையா போச்சு. அதனால இருக்கிறத ஃபுல்லாத்தையும் கைக்கு, காலுக்குலாம் வெளில போறப்போ போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். அதுவும் ரெகுலரா போடுறது கிடையாது. போட்டாலே மூஞ்சி வந்து ரொம்ப ஆயிலியா, கிரீஸியா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது நான் போடுறதே கிடையாது. நான் சொன்னேன்ல கிரீம்ஸ் அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது ரொம்ப நாளா போடாமலே வச்சிருந்தேன். சரி அது ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ! இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணாமலே வச்சிருக்கோமேன்ட்டு. நான் ஆல்ரெடி வந்து நெறைய ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கனால, சரி இது 2யும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்க வேணாமேன்னு நெனச்சேன். அதனால கொஞ்சம் நான் ஒரு 1 வீக் வந்து என்னோட நார்மலா பண்ற ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, இப்ப டாக்டர் குடுத்த அந்த கிரீம் எல்லாத்தையும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நானு. இப்ப ஒரு 4 டேஸா போட்டுட்டு இருக்கேன். அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். என்னென்ன கிரீம்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ம். இது ஒரு பிலூமா சரிதா? இந்த ஒரு கிரீம் குடுத்துருக்காங்க. இது வந்து பிலுமா அட்வான்ஸ் கிரீம் ஃபார் சென்சிட்டிவ் ஏரியாஸ்ன்னு குடுத்துருக்காங்க. இது எங்கெங்க அப்ளை பண்ணணும்னா, கழுத்துக்கு, இந்த மாரி நீஸ்க்கு, முட்டிக்காலுக்கு அங்கலாம் போட சொல்லியிருக்காங்க. இது வந்து நைட்டு மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுறணும். இது எதுக்குன்னா, இங்க இருக்க கழுத்துல இருக்க டார்க்னஸ்ஸு, முட்டிக்கால்ல இருக்க டார்க்னஸ் இது எல்லாமே ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் போய் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது வந்து நோ சைட் எஃபெக்ட்ஸ் தான் போட்டிருக்கு. இது வந்து லிக்கர் கோஜிக் ஆசிட் அந்த மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து சேஃப் தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து ஒரு ப்ளூமிஷ்ன்னு ஒரு கிரீம். இதுல வந்து ட்ரெட்டினாயின் இருக்கு. அது வந்து நான் ஆக்சுவலி இது என் மேல தான் தப்பு. வாங்குனதுமே இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு நான் பார்க்காம விட்டுட்டேன். அதோட விளைவு தான் அது. ஸோ இது வந்து இப்ப தான் நான் பார்த்தேன். என்னென்ன இங்க என்ன இருக்குன்னு இப்ப தான் பார்க்குறேன் நானு.
இதே க்ரீம் தான் எங்க அம்மாவுக்கும் குடுத்துருந்தாங்களா, அவங்களும் அது போட்டு அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. ஃபேஸ் நல்லா பிரைட் ஆயிருச்சு. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ ஃபேஸ் பயங்கர சென்சிட்டிவ் ஆச்சு. ரெட் ரெட்டா ஸ்கின்லாம் பீல் ஆக ஆரம்பிச்சுச்சு. இப்பயும் நான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு 4 நாள் போட்டுருக்கேன். ஆ போட்டு என்னோட ஸ்கின்ல வந்து இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு 4, 5 குட்டி குட்டி பம்ப்ஸ் மாரி வந்திருக்கு. ஒரு குட்டி குட்டி கட்டி மாரி வந்துருச்சு. அதுக்கு காரணம் இதோட எஃபெக்ட் தான் நெனைக்கிறேன் நானு. சரின்ட்டு போட்டுட்டு இருக்கேன். சரி கன்டின்யூ பண்ணுவோமேன்னு. இத போட்டு 1 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு இந்த கிரீம் போடணும். இது எதுக்குன்னா ஸ்கின் பிரைட் பண்றதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்கிட்டோமேன்னு இதையும் சேர்த்து போட்டுட்டு இருக்கேன் நான். இந்த இப்ப வந்து குட்டி குட்டி பம்ப்ஸா வந்துருச்சா, ஸோ இது வந்து எனக்கு கூட கொஞ்சம் ரொம்ப கவலையாயிருச்சு. ஸோ இது சரி பண்றதுக்காக இப்ப இந்த டாக்டர் குடுத்த இந்த கிரீம்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, என்னோட சாலிசிலிக் ஆசிட் இருக்குல்ல, அதுதான் நான் போட்டுட்டு இருக்கேன். இப்ப இத சரி பண்ணிட்டு மறுபடியும் இந்த கிரீம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கிரீம் போட்டு மறுபடியும் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, எதுவுமே பண்ணாம மறுபடியும் இதையே கன்டின்யூ பண்ணி இது முடிக்கிற வரைக்கும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். ஓகே. அவ்வளோதான் என்னோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இதுதான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க வரேன்னா, நீங்க எந்த ஒரு கிரீமோ, டேப்லெட்டோ எது குடுத்தாலும், அதோட இன்கிரீடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு போய் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அது நமக்கு ஒத்துக்குமா, ஒத்துக்காதான்னு பார்க்கணும். டாக்டர் என்ன குடுக்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கிடக்கூடாது. அதே மாரி டாக்டர்ட்ட சொல்லணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு மட்டும் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்க. கண்டதையும் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க இந்நேரம் அவங்க குடுக்குறது எல்லாத்தையும் நான் போட்டிருந்தேன்னா, அதனால என் மூஞ்சி இருக்கிற மூஞ்சி இதோட கேவலமா மாறியிருக்கும் எனக்கு. அதனால இனிமே இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகே ஆல். இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலுக்கு கீழ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.